சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார்லாம் ரொம்ப நெல்சன் கூட்ட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் ஒன்னோட இது பிரமாதமாக வரும். நடிகவேல் எம்.ஆர். ராதாக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகவேல்னா விஜய் சூர்யா ரஜினி சார் சொன்னார். ஏற்கனவே சிம்பி சக்கரவர்த்தி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டைட்டில் வந்து பாஸ்ன்னு வச்சிருந்தார். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி அவர்களோட ஜெயிலர் 2 என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ல சார் இருக்கு? இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்குங்க. கண்டிஷனே கிடையாது. படம் முடிச்சிட்டாரு. பட் எல்லா பேரும் ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ வந்து அந்த படத்தோட ரஷ்ஷு பார்த்துட்டாங்க. எல்லா பேருமே பார்த்துட்டு மிரண்டு போயிட்டார். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் சார்லாம் ரொம்ப நெல்சன் கூட்ட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஜெயிலர் ஒன்னோட இது பிரமாதமாக வரும். இதை ஜெயிலர் 2 ஆடியோ லஞ்சில் நம்ம பேசுவோம் அப்படின்னாரா. இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க நெல்சன் சொல்லி அனிருத்து அதுக்கு வேண்டிய நோட்ஸ் எடுத்துகிட்டு தான் ஒரு தகவல். ஏன்னா அடுத்த மாதத்துலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது. ரஜினி சார் டப்பிங் பண்ண போகிறாங்க. அந்த வேலையில் இப்போது அநேகமாக வந்து இதுக்கு வேண்டிய ஒரு அதாவது மேக்கிங் வீடியோ ஒன்று விட்டாங்க ஏற்கனவே. இப்போது ட்ரெய்லர் ஒன்று விடுறதுக்கான வேலைகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 2 வேர்ஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக போன டிசம்பர் ரஜினி சார் பர்த்டேக்கே விட வேண்டியது ஒரு கிளிம்ஸ் விடுறது மாதிரி இருந்தாங்க. படைப்பனாலும் விடலை. பொங்கலுக்கு விடலான்ட்டு இருந்தாங்க. இந்த ஜனநாயகன் மேட்டு நிறைய போகிறதுனால சரி தள்ளி விட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாங்க. அநேகமாக விரைவில் அதனுடைய ட்ரெய்லர் இன்னொன்று மேக்கிங் வீடியோட வரப்போகுது. அனிருத்துடைய அந்த மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் பின்னிருக்காங்க. ஜெயிலர் ஒன்று எப்படி நீங்கள் லைக் பண்ணீங்களோ அந்த மாதிரி ஒரு கெட்டப் இது. மொத்தத்தில் படம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கிறதா ஒரு தகவல். ரஜினி சார் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். எப்பவும் அவர் சொல்கிறது மாதிரி அவர் இந்த ரஷ் பார்த்துட்டாங்க. இதை இனி பேலன்ஸ் வந்து அனிருத் பார்த்துக்கோ அப்படிங்கிற தகவலை யூனிட் சொல்லியிருக்காங்க. நெல்சனை ரொம்ப ஹாப்பி ஆகிருக்காராம். டோட்டலாக படம் பிரமாதமாக வந்துருக்கு நெல்சா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் சொல்லியிருக்காங்க. அதான் ரஜினி சார் படமா இருந்தாலும் படத்துல நிறைய கேமியோஸ் இருந்தது. ஜெயிலர் 1ல அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த படத்துக்கு ஒரு பூஸ்டா இருந்தது. இந்த ஜெயிலர் 2ல யாரெல்லாம் சார் கேமியோ பண்ண போறாங்க? கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேங்கே இருக்குங்க. இந்திய திரையுலக நட்சத்திரங்களே தூக்கி அள்ளி போட்டிருக்கிறது மாதிரி தான் தெரியுது. ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக மோகன்லால் இருக்காங்க, சிவராஜ்குமார் இருக்காங்க, விஜய் சேதுபதி உள்ளே வர்றாரு, எஸ்.ஜே. சூர்யா உள்ளே வந்துட்டார். இந்தியிலேருந்து எப்படி ஒரு ஜாக்கி ஷெராப் வந்தவரை மிதுன் சக்கரவர்த்தி உள்ள வந்துருக்காங்க, வித்யா பாலன் உள்ள வந்திருக்காங்க. ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளங்கள் உள்ளே போட்டிருக்காங்க. இதில் ஒரு ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னோம்னா இப்போ வந்து சந்தானம் வந்து உள்ளே வந்திருக்காரு. இது படமே முடிஞ்சிச்சுன்னா சந்தானம் எப்படிம்போது சந்தானத்துக்காக ஒரு ட்ராக் ரெடி பண்ணி டோட்டல் ஓவரால் ரஜினி சார் வரது மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அது சந்தானமே வந்து எனக்கு தெரிஞ்சு லிங்க பிறகு பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பட் ரஜினி சார் சந்தானத்துடைய காமெடி நிறைய அவருடைய இண்டிவிஜுவலாக பார்த்துட்டு அப்பப்போ நிறைய வாழ்த்துக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். சந்தானம் வந்தது எனக்கு பெரிய ரஜினி சார் நடித்தது பெரிய கிஃப்ட்டுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில். ஏன்னா ஒரு சிறந்த காமெடியன். அவர் வந்து ஹீரோ போனதான் பெரிய மைனஸ். திரும்பி ரிட்டர்ன் வந்தார்னு வச்சுங்க நிறைய காமெடியன்ஸ் வந்து டோட்டலாக என்ன சொல்ல வாஷ் அவுட் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். படம் சிறப்பாக வந்திருக்கிறதா தகவல் சார். நெக்ஸ்ட்டு மந்த்லேருந்து ரஜினி சார் வந்து டப்பிங் வேலைகள் போகிறாங்க சார். ஏன்னா இப்போ நீங்கள் சந்தானத்தை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு கேள்வி வந்தது. நான் இனிமேல் ஹீரோவாக தான் நடிக்க போகிறேன்னு சொன்னவர் டக்குன்னு ஜெயிலர் 2ல வந்து ஒரு ரோல் பண்ணுறாருன்ற பொழுது ரஜினி சார் தான் இதுக்கு காரணமா? எஸ், உண்மை அதுதான். இந்த கேரக்டர் சந்தானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சொல்லும் போது வந்து சந்தானத்துக்கு தரும் போது என்ன இதெல்லாம் கேட்கணுமா சார்? அவர் 2 ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பார் சந்தானம். சிம்பு எப்போ கூட்டாலும் போக வேண்டார். அதே மாதிரியே ரஜினி சார் படம்னா நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க, ஹீரோங்கிற சந்தானத்தை விட்டுருங்க, ரஜினி சாரோட 4 சீன் வந்தாலும் எனக்கு போதும். இது எல்லா பேரும் சொல்கிற வார்த்தையாக இருக்குது. அப்படி என்ன தாங்க அந்த மனுஷர்கிட்ட இருக்குன்னே தெரியலங்க. எப்படியா ஃப்ரேமில் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அது பெரிய ஒரு சகாப்தம் தான் நினைக்கிறேன் நான். இதை அதனால் சந்தானம் வந்து இதில் வந்து ஒரு சிறப்பாக தான் பார்க்குறது. ரஜினி சார் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே சந்திரமுகி படத்திலே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரே சொன்னது இந்த கேரக்டருக்கு வடிவேல் தான் ஆப்டாக இருப்பாங்க, வடிவேலை கமிட் பண்ணுங்க. வடிவேல் பயங்கர பீக் பிஸியில் இருக்கார். ரஜினி சார் சொன்னோம்னா ஐயோ உளுந்தடிச்சு ஓடிந்து பண்ணுறேன்னு சொன்னால். பட் அதனால் அவர் குறிப்பிட்ட டைத்துக்கு வர முடியல. வடிவேல் சொன்ன நேரத்துக்கு வர முடியல. அவர்னால நிறைய இது வந்து ரஜினி சார் 12-1 மணிக்கெலாம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. கால் 9 மணிக்கெலாம் அந்த உட்காந்துட்டு. பட் அந்த சோலோ ஷார்ட்ஸ் எடுத்துட்டாங்க. க்ளோஸ் அப்பு, ரஜினி சார் ரியாக்ஷன் இதெல்லாம் எடுத்துருவாங்க. காம்பினேஷன் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நீங்கள் வடிவேலு பேசுகிறதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான், அந்த ரியாக்ஷன் தான் நீங்கள் ரஜினி சார் வச்சு பண்ண முடியும். அது ஃபுல் டைம் பண்ண முடியாது நீங்கள். ஆனால் ரஜினி சார் சும்மாவே 2-3 மணி நேரம் உட்காந்துருக்காங்க. இந்த முருகேசன் கேரக்டர் வடிவேல் கேட்டால் தான் பவர்ஃபுல் படத்தில் நல்லாயிருக்கும், வரட்டு வடிவேல்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சேன்.
அது மாதிரி ஒவ்வொருத்தர் ரோலுக்கு நல்லா இருந்தால் நல்லா சிறப்பாக சொல்லக்கூடிய வந்து ரஜினி, அதான் சந்தானத்தை உள்ள போட்டிருக்கேன். சார் இந்த ஜெயிலர் 1ல வந்து எல்லாரோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அந்த படத்துல வந்து இந்த வில்லன் கேங்ல ஒரு சாங் எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க. அது பயங்கரமா அந்த டைம்ல இன்ஸ்டால பயங்கரமா ட்ரெண்டிங் ஆச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ஜெயிலர் 1ல ஒர்க் ஆன எல்லா எலமெண்ட்ஸும் அது மாதிரியான இன்னொரு ஒரு வெர்ஷன் ஜெயிலர் 2ல இருக்குமா சார்? இருக்கு. அதை விட இன்னொன்று எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணியிருக்கிறதா ஒரு ஒரு தகவல் வருது. நீங்கள் ஜெயிலர் ஒன்று பார்த்ததை விட 2 மடங்கு இதில் வந்து வித்தியாசம் இருக்கும். நீங்கள் அதனுடைய கதைக்கிழமையே பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயிசம் போயிட்டு இருப்பார். நீங்கள் ஹாலிவுட் ஸ்டைல் அந்த படத்தை மேக்கிங் பண்ணியிருப்பார் நெல்சன். ஒரு கேங் எங்கே இருந்தோ புல்லட்ஸ் அடிச்சுட்டு இருப்பாங்க, டக்கு டக்கு, அதெல்லாம் கிளாப்ஸ் வந்துச்சு தேட்டரில். நீங்கள் ரஜினி சார் கன்னட கல்வி காமிக்கும்போது புல்லட்ஸ் பறக்கும், ட்ராக் அது பறக்கும் அந்த இடத்துல. ஸோ இது புதுசாக இருந்தது, நீங்கள் புதுக்களமாக இருந்தது. அதை விட 2 மடங்கு அதிகமாக நெல்சன் இதில் பண்ணியிருக்காரு. வேற ஒரு ரஜினியை நீங்கள் இதில் பார்க்கலாம். நெல்சனில் பார்த்த அந்த முத்துவேல் மாணிக்கத்தை இதில் நீங்கள் கிட்டத்தட்ட வேற வெர்ஷனாக நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே தெரிவிக்க விட்டுருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யாலாம் விளையாடி இருக்காரு படத்தில். உங்களுக்கு அது நடிகவேல் எம்.ஆர். ராதாக்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகவேல்னா எஸ்.ஜே. சூர்யா, ரஜினி சார் சொன்னாங்க. ஸோ இப்போ ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதி பவர்ஃபுல் ரோல். பேட்டையில் எப்படி ஒரு கிளாஸாக பண்ணியிருந்தாரோ கிட்டத்தட்ட ஈக்குவல் இது ஜெயிலர் 2. அதனால் ஜெயிலர் 1 விட இது தாறுமாறான ஒரு வெற்றியை பெறும் நினைக்கிறேன். ஓகே சார். ஜெயிலர் 2வோட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? இன்னொன்று வந்து என்ன மாதிரியான ஒரு பட்ஜெட்ல படம் எடுக்கப்பட்டிருக்கு? இது என்ன ரெக்கார்டை கிரியேட் பண்ணும் சார்? இல்லை, புது ரெக்கார்டு. அதான் நீங்கள் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன் சொன்னதாக திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரஜினியுடைய ரெக்கார்டை அவர் தான் உடைக்க முடியும். அது கிங் மேக்கரு இல்லையா? அதை தான் சொல்கிறார் தெளிவாக. இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு 400 கோடி ரூபாய்க்கு கிட்ட பட்ஜெட்டில் தயாரிக்கிற படமாக இருக்குது. அது 650 கோடி ரூபா ஜெயிலர் 1 கலெக்ஷன் ஆச்சு. இப்போ அதை பீட் பண்ணி கொண்டு போகிறது தான் நெல்சனுடைய ஒரு டார்கெட். ரஜினி சார் எனக்கு நம்பி கொடுத்தாரு. ஜெயிலர் 1 ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். ஜெயிலர் 2 அதை விட அட்லீஸ்ட் 100 கோடியாக தாண்டணும். இப்போ அவருடைய டார்கெட் என்னென்னா 1000 கோடிங்கிறது வேற, மக்கள் கொடுக்குறது. அது சந்தோஷம். அந்த வரலாற்று சாதனையில் நெல்சன் பிறந்தா சந்தோஷம்ட்டார். அது 650 கோடியை தாண்டி அட்லீஸ்ட் ஒரு 750 தாண்டணும் நான் அப்படிங்கிற அந்த ஒரு எய்மோட தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு. படம் பார்த்தவர்கள் மிரண்டு போயிருக்காங்க உண்மையிலேயே. அதை அதில் வசூலில் வந்து இது ஒரு பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும். ஓகே சார். இப்போ ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பாக ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ தலைவர் 173 அது என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு? ஜெயிலர் 2உடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கொஞ்சம் இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி வந்து 173 ஸ்டார்ட் பண்ணலன்னு ஐடியா பண்ணார் பிப்ரவரி மாதமே. ஆனால் இது இப்போ அது விட்டுட்டு போயிட வேண்டாம், திரும்பி வரணும்னா அந்த அவருக்கு எப்பவுமே கண்டினியூட்டி ரொம்ப முக்கியமாக ஃபீல் பண்ணுவார். கேப் வேண்டாம், ஒரு படம் முடிச்சுட்டா கிட்டத்தட்ட இமயமலைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு 1 மாதம் ஒரு படத்துக்கு படம் போவார். சமீபத்தில் அவர் போகவே இல்லை. 4 அந்த படங்களுக்கு போகவே இல்லை அவர். இடையில தான் இப்போ லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தார், ஒரு 15 நாளாக போயிட்டு வந்தார். பட் இந்த டப்பிங் வேலையிலலாம் முடிச்சு கையில் கொடுத்துட்டாருன்னா அவருடைய போர்ஷன் முடியுது. ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. இந்த பேட்ச் ஒர்க்கும் 2-3 நாள் போடுவாங்க, ஏதாவது க்ளோஸ் அப் ஷாட் தேவையா அப்படிங்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டாங்க. டப்பிங் முடிச்சு கொடுத்தாருன்னா அவருடைய போர்ஷன் முடியுது. நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணுறாங்க. ஏப்ரல்லிருந்து 173 படத்தினுடைய அதாவது அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதுக்கு வேண்டிய வேலையில் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரஜினி சாரோட யார் ஆக்ட் பண்ண வைக்கிறது இந்த கேரக்டருக்கு அப்படிங்கிற விஷயமும் பேசப்பட்டு இருக்கு. எனக்கு தெரிந்து வந்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அதுலேயும் எஸ்.ஜே. சூர்யா அவர்கள் வர்றது மாதிரியான ஒரு தகவல் வருது. இன்னும் அதை கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை. ஏன்னா அவருடைய ஃபஸ்ட்டு படத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டானில் கலக்கியிருப்பார். ஸோ மீண்டும் செகண்ட் படத்துலேயும் நல்லா இருக்கணும்னு சிபி சக்தியோட ஒப்பீனியன். ரஜினி சார்ட்ட சொன்னோன்னா அது உங்கள் சாய்ஸு, நீங்கள் மற்ற ஆர்டிஸ்ட்டை யாரை வேணாலும் போட்டுங்க, அதுக்குள்ள நான் உள்ளே வரமாட்டேன், எப்போயுமே வரமாட்டாங்க, அப்படி போகிறீங்க. இப்போது ஜெயிலர் 2ல் உள்ளே இருக்கார். இப்போ 173 படத்துலையும் அது டைட்டிலோட தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஏப்ரலில். அது என்ன டைட்டில் அப்படிங்கிறது இப்போ தலைவர் 173 இருக்குது. டைட்டில் டிசைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபேன்சி டைட்டில் பிளான் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சிபி சக்கரவர்த்தி லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டைட்டில் பாஸ்ன்னு வச்சுருந்தார். அது மிஸ் ஆச்சு. ஒருவேளை அந்த டைட்டில் அருமையான டைட்டில் அப்படின்னா நீங்கள் சிவாஜி படத்தில் இந்த பாஸ் இருந்தால் உங்களுக்கு சப்டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. சொல்லலை, பாஸ் அப்படின்னா தலைவன் தலைவர் எல்லாமே வருவது கதை. ஸோ அந்த பேர் வைக்கலாமான்னு பேசப்பட்ட ஒரு தகவலும் இருக்குது. அதில் டோட்டலாக அந்த நேமோட டோட்டலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு படப்பிடிப்பு ஆரம்பிக்கும். சார் இதுவரை ரஜினி சார் பண்ண ஒரு 2-3 படங்கள் எல்லாமே டார்க் ஷேடாக தான் இருக்குது. கண்டிப்பாக சுந்தர் சி அவர்கள் படத்துக்குள்ளே வரும்பொழுதே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமாக தான் எதிர்பார்த்தாங்க.
இப்போ சிபி சக்கரவர்த்தியோட கதையும் அந்த மாதிரி இல்லை அதே தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் லைட்டாக பண்ண எதிர்பார்த்தாரு. சுந்தர்சி கூட்டத்தே ரொம்ப லைட் மேட்டர் ஒன்று பண்ணிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் காமெடியோட பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற தாட்ஸ் தான் இருந்துச்சு. அவர் சுந்தர்சி ஆட்டோமேட்டிக்காக வெளில போனதுலேருந்து ஏற்பட்ட கதைகள் கேட்டார் பார்த்தீங்களா, அது ஒரு சேஞ்சஸ் உருவாச்சு ரஜினிகாந்த். யங்ஸ்டர்ஸ்ட்டு இவ்வளோ வெறித்தனமாக கதைகள் இருக்குது. இன்னும் அந்த படையப்பாவனுடைய அது ரீரிலீஸில் வந்து சக்கப்போடு போடுச்சு கலெக்ஷன். ஸோ ரீரிலீஸ்லேயே மிகப்பெரிய வெற்றி 20 நாளைக்கு மேலே ஓடின படங்க அது. மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சு ரீரிலீஸில். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 5.25 கோடியில் எடுக்கப்பட்ட படம் அது 65 கோடி ரூபா கலெக்ஷன் ஆச்சு உங்களுக்கு. பெரிய ஹிட்டு. இப்போ அந்த நாள் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்கள் சொன்னதே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த படைப்பை லைக் பண்ணுறாங்க போது தான் கதையை சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போது நீங்கள் டார்க் ஷேடோட வர்றது வந்து நெல்சனுடைய அந்த ஷேடோ உங்களுக்கு வரும். லோகேஷனுக்கு அந்த பேட்டர்னில் தான் பண்ணுவார். சிபி சகோதரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாரு. இது ரஜினி சார் படம், அவருடைய பேட்டர்னில் தான் இது இருக்கும். இன்னும் கதையை கொஞ்சம் மாற்றுறாரு. அந்த கதை கழுத்தையும் கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் காமெடியோட ஃபேமிலியோட த பாஸ் அப்படின்னா ஃபேமிலியில் வந்து அந்த ஹெட்டு தானே தலைவன், குடும்ப தலைவன், அதான் த பாஸ். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ் தான் வைப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் இதை. ஸோ அருமையான ஒரு கதைக்களம். இதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட்டு நிறையா இருக்குது கதைக்குள்ளே. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த கதை ட்விஸ்ட்டோட போகுது. இது ரஜினி சாருக்கு கெட்டப்பே கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். நீ வேறு மாதிரி ஒரு ரஜினி இந்த படத்தில் பார்க்கலாம். இந்த கதைக்காக ரஜினி சார் உடனே ஓகே பண்ணி சிபிஐ கமிட் பண்ணது காரணமே அதுதான். ஓகே சார், நிறைய தகவல்களை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.